அட்டானமஸ் காரில் உட்காருவியான்னு கேட்டால் நான் இன்னும் ரெடி இல்லை, நான் கொஞ்சம் மெதுவாக தான் அடாப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்பெனியை வந்து நேராக சிஇஓவை அட்டாக் பண்ணி நீ இந்த பேட்டன்ட் ரகசியத்தை எனக்கு சொல்லலைன்னா நான் இன்னும் $100 மில்லியன் பிஸ்னஸ் தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்போ சிஇஓ வந்து நம்மகிட்டே சொல்லுவாங்க நீ அவன் சீக்கிரட்டை விட்டுடுவாங்க. இப்போ ஸ்டண்ட் போடுறோம்ல ஹார்ட்டுக்கு, அதுக்கு வந்து அந்த பேசிக்கே உங்கள் ரீசர்ச் வந்து ஹெல்ப் ஆச்சு. நமக்கு 100% பெர்ஃபெக்ட் ஜாப் பண்ண வேண்டாம், 99% பண்ணாலே போகிறோம், நமக்கு கிரெடிட் கிடச்சிரும். இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தமிழ் நிறையா படிக்கிறாங்க, பசங்களாம் சரளமாக தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் அதே இது நான் யூஎஸில் வந்து இல்லை, எங்கள் பசங்க தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க எங்களோட. அப்படியே தமிழில் தான் பேசுகிறாங்க, தமிழில் தான் கலக்காம. 40 வருஷமாக நான் இந்த கவிதைகளில் தொகுத்தது இது என்னோடய லைஃப் டைம் ஒர்க்கு. Chat with Casey, chat with கார்த்திக் சிதம்பரம், டாக்டர் பாலநேத்திரம். சார் வணக்கம். வணக்கம் சார். மிஷிகனில் இருக்கீங்க நீங்கள், மிஷிகன்லேருந்து இப்போ சென்னைக்கு வந்துருக்கீங்க, சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பட் நீங்கள் படித்ததெல்லாமே வந்து ஐஐடி மெட்ராஸ், ஒரு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் பிஹெச்டியும் பண்ணீங்க ஒஹாயோவில். ஆனால் தமிழில் பெரிய ஆர்வம், பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அதை பற்றியும் பேச போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ் வழி கல்வியிலேயே படித்து பெரிய லெவலில் சாதிக்க முடியுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் எங்கள் வீட்லேயே அந்த டிபேட் நடந்தது. அப்போ தமிழ் வழி கல்வியில் படிக்க சொல்கிறீங்க, ஆனால் காலேஜ் லெவலில் போயிட்டா இன்ஜினியரிங்லாம் திருப்பி மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ வந்து ஆங்கில வழி கல்விக்கு மாறும்போது பெரிய தொல்லையாக போகுது, அதுக்கு முதலேருந்தே ஆங்கிலத்தில் படிச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க, அதையும் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் எடுத்துன உதாரணங்கள் என்னென்னா, ஜப்பான் 150 மில்லியன் பீப்புள் தான், ஜெர்மனி நம்ம விட தமிழ்நாடை விட பாப்புலேஷன் கம்மி, அவங்கெல்லாம் அந்த ஸ்வீடிஷ் வழி கல்வி, ஜெர்மன் வழி கல்வி, டச் வழி கல்வி அப்படி வச்சுருக்கும்போது நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது? அப்படிங்கும்போது நிறைய பேர் கோயம்புத்தூர் சைடில் இருந்தவங்கெல்லாம் அந்த அறிவியல் பேழை இதெல்லாம் வச்சு தமிழ் ஆங்கிலத்தையும் கலந்து நுட்பமான சொற்களை கொண்டு வந்து அந்த கல்விக்கு எல்லாரும் உழைச்சிருக்காங்க. ஆனால் அது என்னவோ சம்பவம் அது டேக் ஆஃப் ஆகலை. அதனால் இன்னி வரைக்கும் அதனால் என்ன ஆகிட்டு மக்கள் வந்து இது நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கில வழி கல்விக்கு போயிடுறாங்க. பட் அதை வந்து இப்போவும் பண்ணலாம், இப்போவும் பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ நீங்கள் தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சீங்க, அப்புறம் நீங்கள் எம்சிடிஎம் புருஷோக்கமில் படிச்சீங்க. ஐஐடி மெட்ராஸ்லன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஇ எக்ஸாம்னா எல்லா இடத்துலையும் பல ஜேஇ சென்டர்ஸ் இருக்குது. பட் அப்போ எப்படி இருந்தது ஐஐடி மெட்ராஸில் போகணும் அப்படின்ற எண்ணெல்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு? எனக்கு என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரின்னு எடுத்தால் நான் வாழ்வின் விளிம்பிலேயே தான் போயிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறது கூட 15 ரூபா பஸ் பாஸ், அதுக்கு மாதம் ஒரு மருத்துவர் அப்துல் ரசாக்னு ஒருத்தர் எனக்கு கொடுப்பாரு, அதை வச்சு தான் போயிட்டு இருந்தேன். ஒரு டெக்ஸ்ட் கூட வாங்காமல் எஸ்எஸ்எல்சி முடிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் 24th வந்துட்டேன். எப்படி வந்தேன்னு தெரியாது. வீட்டில் வேலைக்கு போகணுங்கிற ப்ரெஷர், எஸ்எல்சி முடிச்சோடனே வேலைக்கு போகணுங்கிற ப்ரெஷர். ஆனால் சரி ஐஐடி எழுதிட்டு போனிட்டு ஒரு 15 ரூபா நோட்ஸு வாங்கி கொடுத்தாங்க. லயோலா காலேஜில் 30 ரூபாய்க்கு சூப்பராக கோச்சிங் கொடுத்தாங்க, வாரத்தில் 3 நாள். அதுதான் எனக்கு வாங்கி கொடுத்தது. வாங்கினதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு 530 ரூபா கட்டி முதல்ல கவுன்சிலிங்கில் சேரணும். கடன் வாங்க கூட எங்களுக்கு வசதி இல்லை. அதனால் I was not going to join IIT. ஒரு வாரம் முன்னாடி ஒரு லயன்ஸ் கிளப் வந்து they came through, ஆண்டவர் எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒருத்தர், அவர் ஆண்டவர் தான் பேர் வச்சுருக்கார், பேரே மறந்து போச்சு, ஆண்டவர். அவங்க வந்து they came through, ஃப்ரைடே கொடுத்தாங்க, மண்டே போய் கட்டிட்டு கவுன்சிலிங்கில் ஐஐடி ஜாயின் பண்ணேன். ஐஐடிலையும் ரெண்டு தடவை நான் ட்ராப் அவுட் பண்ணுற ஸ்டேஜ் வந்தது ஃபைனான்ஷியல் இதனால். பேங்க்கில் போய் லோன் வாங்கி அது மாதிரி இது பண்ணி முடித்தேன். ஸோ இட் ஹஸ் பீன் அ ஸ்ட்ரகிள். ஆனால் என்ன ஒரு இதுனா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் கிரிட்டிக்கல் இடத்துல வெற்றிகள் கிடைச்சிது. இங்கே 9 வருஷம் வேலை செஞ்சேன். நான் டாட்டாவில் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன், இங்கே டியூப் ப்ராடக்ட்ஸ் 6 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு தென் யூஎஸ் போய் அங்கே மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஷீட் மெட்டல் ஃபார்மிங்கில் ஒர்க் பண்ணேன். அதான் என்னோட ஏரியா. அதில் பண்ணும்போது தான் அங்கே ரிசர்ச் எப்படின்னா ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோசிவாக ஃபார்ம் பண்ணி மெட்டலை ஃபார்ம் பண்ணும்போது அந்த மெட்டல் வந்து சூப்பர் பிளாஸ்டிக் மாதிரி பிஹேவ் பண்ணும், கிளே மாதிரி. அதை வச்சு இப்போது ஹார்ட் ஸ்டென்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணி ஹை ஸ்ட்ரென்த் டியூப் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க. அது வந்து என்னோட ரிசர்ச். அதை பற்றி கேட்கணும் சார். இப்போ ஸ்டண்ட் போடுறோம்ல ஹார்ட்டுக்கு, அதுக்கு வந்து அந்த பேசிக்கே உங்கள் ரீசர்ச் வந்து ஹெல்ப் ஆச்சு? அந்த இல்லை பேசிக்காக ஸ்டண்ட்டுன்னு ஒன்று போடுறாங்க, அதை வந்து இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு டியூப் போட்டால் 10-15 வருஷம் ஆக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் 20 வருஷம் ஆக்கலாமே. அந்த ஸ்ட்ராங்காக போட என்னாகும், அதை பெண்ட் பண்ண முடியாது, உடஞ்சிரும். இப்போ என்னோட ப்ராசஸில் என்னென்னா ஆட்டோமோட்டிவில் இந்த ராக்கெட் ஃபீல்டெலாம் பண்ணும்போது நல்லா பிளாஸ்ட் பண்ணி மில்லியன் டைம்ஸ் ஸ்பீடில் பண்ணும்போது என்ன ஆகுது, அது நல்லா ஈஸியாக பெண்ட் ஆகுது. அதில் இது பண்ணும்போது உங்களுக்கு ஹை ஸ்ட்ரென்த் டியூபும் கிடைக்கிறது, காம்ப்ளெக்ஸ் ஷேப்பும் பண்ண முடியும். 10 வருஷம் டியூப் இருக்கிறத 20 வருஷம் லைஃப் இருக்கிற மாதிரி டியூபை மாற்ற முடியும்.
அப்போ அந்த ஆட்டோமோட்டிவ்ல இருந்த லேர்னிங்கை இங்கே ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆட்டோமோட்டிவ்ல கடைசியில் இன்னும் அதை யூஸ் பண்ணல. அதுக்கு 1008 கேள்வி கேட்டுட்டு யூஸ் பண்ணல. அலுமினியம் கார் பாடியெலாம் ஈஸியாக பண்ணலாம், அவங்க அதில் விட்டுட்டாங்க, வேறு மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க. பட் ஆனால் இந்த ஹெல்த் கேரில் அது யூஸ் ஆச்சு, ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சந்தோஷம். இப்போ ஆட்டோமோட்டிவ்ல வந்து இப்போ நிறைய பெரிய பெரிய மாற்றங்கள் வருது. இப்போ யூஎஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேமோ காரில் போன ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இப்போ ஆட்டோனாமஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் பற்றி, அதாவது அதுவே ஓட்டுற வண்டிலாம், அதெல்லாம் வந்து எந்த லெவலில் இருக்குது? இப்போ இந்தியாவில் வந்து அதற்குரிய வாய்ப்புகள்லாம் என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து அதாவது புது டெக்னாலஜி, அதை நம்ம ஒதுக்கக்கூடாது, முதல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், நம்ம அதை மீறி போகணுங்கிறாங்க. முதல்ல ஏர் பேக் வரும்போது என்ன சொன்னாங்க, அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், அது வெடிச்சதுன்னா ஆளே அவுட் ஆகிடுவாங்களே நாங்கள். கடைசியில் இப்போ அதுதான் நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ணிகிட்ருக்கு. அது மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் வரும்போது அதுக்கும் சொன்னாங்க, கிளச் இருந்தால் தான் இதுவாக இருக்கும், அப்போ தான் பவர் இருக்கும்பாங்க. ஸோ டெக்னாலஜி எப்போ வரும்போது நமக்கு முதல்ல தயக்கம் இருக்கும், ஆனால் அதை தாண்டி தான் நம்ம வரணும் அப்படிங்கிறாங்க. நான் காமன் மேனாக நான் பார்க்கும்போது, நானும் இப்போ அட்டானமஸ் காரில் உட்காருவியான்னு கேட்டால் நான் இன்னும் ரெடி இல்லை, நான் கொஞ்சம் மெதுவாக தான் அடாப்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் அதை வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிடும். இப்போது ரீசெண்டாக எனக்கு ஒன்று ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. 100 கார் அப்படியே சடனாக நின்று போச்சு சைனாவில். ஆனால் ஒரே ஒரு கார் தான் சின்னதாக இடிச்சது தவிர எந்த காரும் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்கல. இதே இது 100 கார் சாதாரண கார் வந்து ஹைவேல நின்று போச்சுன்னா அது ஒரு பைலப்பே ஆகிருக்கும், ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ராஃபி நடந்திருக்கும். இப்போ நிறைய கார் மேனுவலாக ஓட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள தான் ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ எல்லா காரும் ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி காராக இருந்ததுன்னா அது மேனேஜ் பண்ணிடும். நம்ம மனுஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டு. நம்ம ரோடை கிராஸ் பண்ணும்போது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்படி ஜட்ஜ் பண்ணுறோம், என்ன ஸ்பீடில் வருதுன்னு பார்க்குறோம், எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்க்குறோம். அது பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம், அப்புறம் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பீடில் போனால் கார் அடிச்சிடும் நம்மளை அப்படின்ட்டு எதிர் ஓடுறோம், இல்லை ஓடி போக முடியாது தெரிஞ்சுட்டு அப்படியே நின்று போய் பேக் அடித்து வந்துடுறோம். இதெல்லாம் வந்து டைனமிக்காக பண்ணுறோம். இந்த ஸ்பீடுக்கு இன்னும் கம்ப்யூட்டர் வரல. அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அந்த தானியங்கி காரால் முடியல, அந்த அட்டானமஸ் காரால் முடியல. அது வந்து இவன் போவானா, இவன் நிற்பானா, இவனை நான் இப்போ பிரேக் போடணுமா அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணுறதுக்குள்ளே மனுஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுறான். அது மாதிரி மற்றவங்க காரை ஓட்டின்னு போகிறாங்களே மேனுவலில், அவங்களும் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் டிசிஷன் எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது இப்போ டெம்பரரிலி என்ன ஆக போகிறது, கொஞ்சம் ஒரு ஃபியூ டிகேட்ஸ்க்கு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக போகுது. ஆனால் எல்லா தானியங்கி காரை ஆயிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆக்சிடென்ட்ஸ். ஆனால் எல்லாமே தானியங்கி காராக ஆயிரும், இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தெரியாது. நிறைய டெக்னாலஜி ஆகாமே போயிருக்கு. Y2Kன்னு சொன்னாங்க, அது புஸ்வானமாக போச்சு. அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே எவ்வளோக்கு வருங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒன்லி திங் என்னென்னா, டெக்னாலஜியில் எப்போவுமே ஒன்று எது கிளிக் ஆகும் எது கிளிக் ஆகாதுங்கிறத சொல்ல முடியாது. கலர் டெலிவிஷன், பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன், கலர் டெலிவிஷன் போகிறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷனை ஃபுல்லாக ஒதுக்கி தள்ளுறதுக்கு 50 வருஷம் ஆச்சான். ஸோ அது வரைக்கும் 2 இருந்தது. இப்போ 50 வருஷம் வந்து மற்ற கார்களும் இருக்க போகிறது, இந்த காரும் இருக்க போகிறதுனா என்ன கேஸ் நடக்குங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் நிறையா ரீசர்ச் பண்ணுறீங்க, நிறைய பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, பேட்டன்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, இதை நிறைய மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது வந்து இப்போ நான் ஒரு நல்லா ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நான் எப்படி என்ன தயார்படுத்திக்கணும்? ரிசர்ச்னு பண்ணும்போது நான் இப்போ ஒரு பிட்டர் ட்ரூத்தையும் சொல்கிறேன், நிறைய திருட்டுகள் நடக்குது. அதில் வந்து நம்ம பண்ண ரிசர்ச்சை இன்னொருத்தரும் பப்ளிஷ் பண்ணிட்டு போவாங்க. அதனால் நம்ம திங்க் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போதே கூடவே அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறதும் டெய்லி திங்க் பண்ணிகிட்டே போகணும். அதனால் நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அதை கற்றுட்டேன். நான் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தாலே என் பாஸ் அதுக்கு கிரெடிட் எடுத்துட்டேன், என்ன பண்ணிவிடுவேன், அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிவிடுவேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, மிஸ்டேக்கா, நான் பண்ணல, இது பால்நேத்தில் தான் பண்ணான் அப்படின்னு நமக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. நமக்கு 100% பர்ஃபெக்ட் ஜாப் பண்ண வேண்டாம், 99% பண்ணாலே போகிறோம், நமக்கு கிரெடிட் கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நான் கூட ஒரு 3 பேட்டன்ட்டை எழுதி மூடி வச்சுருக்கேன், பப்ளிஷே பண்ணல. ஏன்னா அதை பணம் பண்ணுறதுக்கு கம்பெனிகள் ரெடியாக இல்லை. ஒரு பேட்டன்ட்டில் நான் என்ன பண்ணேன், இந்த அமிர்தாஞ்சன் மாதிரி திங்க் பண்ணேன். என்னென்னா அதில் ஒரே ஒரு ஐடியா தான் அதில் வந்து அந்த பலனை கொடுத்தது. அதில் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு 10 ஐடியாவை ஜங்க் ஐடியாவையும் சேர்த்து பேட்டன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ யாராவது காப்பி அடிக்கணும்னு நினச்சி பண்ணாங்கன்னா அவங்க வந்து 5 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே நான் அஹெடாக போயிடுவேன். அமிர்தாஞ்சன் அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு இன்க்ரீடியன்ட் தான் உங்களுக்கு தலைவலி போகும், ஆனால் அதில் ஒரு 7 அதர் இன்க்ரீடியண்ட்டு போட்டு எதனால தலைவலி போகிறதுங்கிறத குழப்பி விட்டுருவாங்க. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றீங்க. அந்த மாதிரி நம்மளே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட க்ரியேட்டிவ் திங்கிங்கில் ஒரு போர்ஷனை செட்டசைட் பண்ணி, சரி நம்ம ஐடியா கண்டுபிடிச்சிட்டோம், இது அவசர அவசரமாக போய் வெளில போய் சொல்ல வேண்டாம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்து அப்புறம் அதை கமர்ஷியலைஸ் பண்ண கம்பெனியோ ஆளோ ரெடியாக இருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போய் பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணணும். ஏன்னா பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காஸ்ட் இருக்குது, எவ்ரி இயர் கொடுக்கணும். அந்த இது ரெடி ஆகிற வரைக்கும் அவசர அவசரமாக வெளில விட்டுறக்கூடாது. அது
அந்த திருட்டுகளையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் ரிசர்ச் வந்து மோஸ்ட்லி NSH அப்படின்னு சொல்லுவாங்க. NVH நாய்ஸ் வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஷ்னஸ், இந்த ஷேக் ரேட்டில், அதில் லாஸ்ட் 20 இயர்ஸ் அதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒர்க் பண்ணதுலேயும் இதே மாதிரி தான். அந்த பேட்டர்ன் போடும்போது நான் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் டீச் பண்ணி சொல்லி கொடுத்தது என்னென்னா, எல்லாத்தையும் கிளவராக இந்த மாதிரி போடுங்க, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து கம்பெனியை வந்து நேராக சிஇஓவை அட்டாக் பண்ணி, நீ இந்த பேட்டன்ட் ரகசியத்தை எனக்கு சொல்லலைன்னா நான் இன்னும் $100 million பிஸ்னஸ் தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்போ சிஇஓ வந்து நம்மகிட்டே சொல்லுவாங்க, நீ அவன் சீக்கிரட்டை விட்டுடுவாங்க. அப்போ நமக்கு உறுத்தும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட ஐடியாவை கொடுத்தது நான் எதுக்கு விடணும்னு தோணும். ஸோ அதுக்கு அதெல்லாம் சேலஞ்ச் தான். ஆமாம். ஸோ நீங்கள் இவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும், இவ்வளோ டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாலுமே தமிழ் மீது பெரிய ஆர்வம் கொண்டிருக்கீங்க. பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் எழுதின புத்தகங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஆக்சுவலாக மரபின் மடியில் ஆசிரியப்பா, வெண்பா விருந்து, முக்கூடல் வெண்பா. ஆமாம். இந்த 3 புக்கு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மரபின் மடியில் ஆசிரியப்பா, வெண்பா விருந்து அண்ட் விருத்த மணிகள், இது இப்போது இந்த மாதம் வெளியிட்டிருக்கேன். ஆனால் இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, இந்த 3மே நான் ஐஐடி முடிச்சுட்டு ஜாபில் ஜாயின் பண்ணும்போது தான் முதல் கவிதையே எழுதினேன். அந்த கவிதையிலேருந்து 40 வருஷமாக நான் இந்த கவிதைகளில் தொகுத்தது இது என்னோட லைஃப் டைம் ஒர்க்கு. ஓ, அப்போலேருந்து எழுதினது மரபு கவிதைகள் எல்லாம் ஆசிரியப்பா, வெண்பா அந்த மாதிரி எழுதினது. அதை வந்து இதுக்கு ஒரு அப்படைசர் மாதிரி தான் 6 வருஷம் முன்னாடி நாங்கள் 3 ஆத்தர்ஸ் சேர்ந்து அங்கே மிஷிகனில் முக்கூடல் வெண்பான்னு போட்டோம். அது போட்டதுக்கப்புறம் என்னோட மற்ற எல்லா மரபு கவிதைகளையும் இதில் போட்டு எழுதினேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பாரதியாரின் தாக்கம் இருந்தது. அதனால் நான் எழுதினதே சக்தியை வேண்டி, வேண்டுவ வேண்டல், வேண்டா வேண்டல் 2 எழுதினேன். எனக்கு இதெல்லாம் கொடு, இதெல்லாம் எனக்கு கொடுக்காத அப்படின்னு 2த்தையும் கேட்டீங்க சார். எனக்கு வந்து நினச்ச போது எனக்கு கவிதை எழுதுறதுக்கு வார்த்தைகள் வந்து விழணும். எனக்கு வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதே நான் விரும்பணும். அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு உதவிகரமாக நான் இருக்கணும். என்னோட டேலண்ட்டு மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேண்டல்னா மற்றவனை அடித்து கெடுத்து எனக்கு எதுவுமே வேண்டாம், பின்னாடி புறங்குற பேண வேண்டாம். அப்புறம் வந்து புற்றுல பாம்பா நான் இருக்கிற மாதிரி என்னை பார்த்து மக்கள் வந்து பயப்பட வேண்டாம், இவன் எப்போ எங்கே நம்மளை அட்டாக் பண்ணுவானோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி அது அந்த இன்னா 40 இனியவை 40 மாதிரி அது எழுதியிருந்தேன். அதில் என்னென்னா, வரமளிப்பாய் சக்தி தாயேன்னு முடிச்சிருந்தேன். அது பாரதியாரோட தாக்கம். அப்புறம் தான் செவரல் இயர்ஸ் கழிச்சு அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்ட் ஆசிரியப்பா. ஸோ இப்போ நீங்கள் எழுதின அந்த ஆசிரியப்பாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து மேபி நம்ம ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் படிச்சுக்காருங்க சார். இது வந்து பனியை பற்றி எழுதியிருக்கேன், மிஷிகன் பனியை பற்றி. வாடை காற்றும் வன்மையாய் தாக்கும், தாடையும் வலி சேர தாளமும் பயிலும், கொட்டும் பானமும் பனித்துளி என விழும், தொட்ட காற்றுமே துளைத்து தாக்கும், விட்டிடா பனியில் விஞ்சிடும் விசனமும் கொட்டிய பனியுமே குடிலில் ஒழுகிடும், வெயிலில் பனியுருகி பாதையை மறைக்கும், ஒயிலாய் சறுக்கி ஊர்திகள் சுழலும். அதாவது என்ன நடக்கிறதுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது. இது கம்பராமாயணத்தில் நிறைய ஆசிரியப்பா யூஸ் பண்ணியிருப்பார். கதைகள் சொல்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் உதவும். இந்த வெண்பாங்கிறது 4 4 4 3 4 வரிகள் எழுதுறது. அது சொல்லும்போது என்ன ஆகுது, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனால குரல் வெண்பா 4 அடியில் 4 அடியாக திரிகெடுக்கும், அது மாதிரி வரும். அதெல்லாம் எப்படின்னா, இந்த கருத்துக்கள் சாராம்சத்தை நீ வந்து கொலை புரியாதே, கொல்லான் கொலை புரியான் பொய்யான் பிறர் பொருள் மேல் செல்லான் சொல்லும் மாதிரி செவியிலன் தீச்சோர் கண்மூங்கை, இதெல்லாம் இறையர் பெரியார் கிரை. தலைவனுக்கு மேலே தலைவனாக இருக்கிறவனுக்கு அவன் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கொல்லான் கொலை புரியான் பொய்யான் பிறர் பொருள் மேல் செல்லான் சொல்லும் மறையில் செவியிலன், மற்றவங்க ரகசியத்தை சொல்லும்போது காதை மூடிடுவான். தீச்சொற்கண் மூங்கை, தீய சொற்களை பேசும்போது ஊமையாயிடுவான். இப்படி இருக்கிறவன் இறையர் பெரியார் கிரை. தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக வரவன், தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் இப்படி இருக்கணும். ஓகே. அது நான் ஒரு தடவை SSLC இது 9th படிக்கும்போது ஒரு காந்தி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு காம்படிஷன் இருந்தது. எல்லாரும் உயிரையே கூட கொடுத்துருக்காங்க, ஏன் காந்தியை தேசப்பிதான்னு சொல்கிறாங்கன்னு. அதுக்கு இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி வெறும் உயிரை கொடுத்துட்டா இது கிடையாது, இந்த மாதிரி ஒரு தலைவனுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுக்கு இந்த குவாலிட்டிஸும் போட்டு எழுதினேன். அதில் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பிரசிடென்ட் VV கிரி வந்து ப்ரைஸ் கொடுத்தார். கண்டிப்பாக எல்லா தலைவர்களுமே இதை கேட்கலாம் நினைக்கிறேன் சார். இதில் வந்து 2-3 விதமாக இந்த வெண்பாக்கள் வரலாம். இது வந்து இப்போது இது நல்வாழ்வுன்னு ஒன்று எழுதியிருக்கேன், சொல்கிறேன். சிந்தையில் தூய்மையும் செய்தொழில் மேன்மையும் சந்தையில் நாணயம் சேர்ந்திட விந்தையாய் வந்திடும் நிம்மதி வாழ்க்கையும் மேம்படும் நந்தவனம் ஆகும் உலகு. இது வந்து கருத்துக்களை சொல்கிறது. இது மோஸ்ட்லி இந்த அறிவுரை சொல்கிறதுக்கு, நம்ம காஷனரியாக இருக்கிறது, அது மாதிரி சொல்கிறதுக்கு வெண்பா உகந்தது. நடிகரும் பறவையும்னு ஒன்று எழுதியிருக்கேன். நடிகரையும் பறவையும் கம்பேர் பண்ணி வேடந்தாங்கல் சேர
வேடந்தாங்கலுக்கு பறவைகள் போகும். வேடம் தாங்கல் வந்து நடிகனுக்கு ஒத்து வரும். பல வேடங்கள் தாங்கல். வேடம் தாங்கல். அந்த மாதிரி வேடந்தாங்கல் சேர வெண்திரையில் வானலாவி, ஆகாயங்கிற வெண்திரையில் அது வானலாகும். இவர் வந்து வெண்திரையில் வானலாவை புகழ் எடுத்து ஊடகங்கள் ஏகி, சின்ன திரை பெரிய திரை வெப் அது மாதிரி இவங்க ஊடகங்கள் பல போவாங்க நடிகர். அது வந்து என்னாகும், பலவித சீதோஷ்ண நிலையை தாண்டி ஊடகங்கள் ஏகி உலகளந்து ஆடலுடன் பாடல் அழகூட்டி, அது பறவை பாடியிடே ஆடலோட அழகூட்டும், நடிகரும் ஆடலோட பாடலை அழகூட்டி பாறை மகிழ்வூட்டும் நாடகரும் நற்பறவை ஒன்று. அந்த மாதிரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தாத்தா பேரன் அப்படி கம்பேர் பண்ணியிருக்கேன். தாத்தா பேரன் தள்ளாடி செல்பவர், தன் 2 பேரும் தள்ளாடின்னு போவாங்க. தன் வாயும் பொக்கையாம், உள் நினைத்தாலே உறக்கமாம், நினச்ச உடனே தூங்கிடுவாங்க. நள்ளிரவில் நீத்த துயில் பல நிற்கா உளறலே, ராத்திரி முழுக்க தூங்கும்போது உளறின்னு இருப்பாங்க. தாத்தாவும் பேரனும் தான். இந்த மாதிரி அது கொடுத்தா மக்களுக்கு வந்து ஒரு புன்முறுவலை கொடுக்குற மாதிரி, வெறும் அறிவுரைகளாக கொடுத்து வெண்பா எழுதாமல் இதுவே ஒரு 25 இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ எழுதுனீங்க சார்? இதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை எழுதி புக்காக போட்டு வெண்பா பப்ளிஷிங் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பெரிய சேலஞ்சாக இருக்கும். பட் நீங்கள் நிறைய புக்கு ஏற்கனவே எழுதிருக்கீங்க. இந்த புக்கெலாம் எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுலாம் எப்படி சார்? ஈஸியாக இருந்ததா? எப்படி இருந்தது? எனக்கு லக்கிலி ஒரு ஃப்ரெண்ட் அங்கே நெல்லை அன்புடன் ஆனந்தே இருந்தாங்க. அவங்களும் இங்கே கன்னிக்கோவில் ராஜா நூலேணி பதிப்பகம்னு வச்சுருக்காரு. அவங்க வந்து அவரே ஒரு கவிஞருங்கிறதுனால என்னோட பப்ளிஷிங் ரொம்ப ஈஸியாக போயிடுது. ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணி அழகாக வடிவமைச்சு நூலேணி பதிப்பகம். அவர் வந்து குழந்தை பாடல்கள்லாம் நிறைய எழுதுவார். அதில் இன்னொன்று, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நான் தமிழ் வளர்த்ததே கண்ணதாசன் பாடல்கள் கேட்டு தான். அதனால் அவருக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது விஷாலி கண்ணதாசன் வந்து மரபு கவிதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த கண்ணதாசன் குடும்பத்திலேருந்து ஒருத்தரை இது பண்ணி அணிந்துரை எழுத சொன்னால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவங்கள கான்டாக்ட் பண்ணி அதில் வந்து விஷாலி கண்ணதாசன் ரொம்ப அருமையாக எனக்கு அணிந்துரை கொடுத்ததுக்கு அது என்னோடய பாக்கியமாக கருதுறேன். அதாவது அந்த கண்ணதாசனோட ஆசி வந்து விழுந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தமிழில் அவ்வளோ வார்த்தைகள் வந்து விழுந்தது காரணம் அந்த சினிமா பாடல்களில் நான் கற்றுக்கிட்டது தான். அதில் வந்து அதுலேயே நான் எதுகை முனையெல்லாம் நிறைய பார்த்து நான் கற்றுட்டுருக்கேன் நிறையா. ஸோ அதனால் விஷாலி கண்ணதாசன் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணால் நான் தான் இது பண்ணுறேன். வேறு மாதிரி மற்ற இடங்களில் விற்பனை அது மாதிரி இல்லை. ஸோ அதனால் லிமிடெட் காப்பீஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் அச்சில் கொண்டு வரதோ எழுதுறதுக்கு ஊக்குவிக்கிறதோ பெரிய துணை வந்து எனக்கு என்னுடைய மனைவி விஜி. ஆக்சுவலாக அவங்களோட சேர்ந்து அந்த மிஷிகன் ரேடியோவும் நடத்துனீங்கல்ல சார்? ஆமாம், அது ஒரு ஃபன்னி இது. ஏன்னா அங்கே ஹிந்தியில் ரேடியோலாம் போயிட்டு இருந்தது. அவங்களையும் கூப்பிடலாமா சார்? ஃபர்ஸ்ட்டு அவங்க கூப்பிட்டு வச்சு பேசலாம். ஸோ மிஷிகனில் ரேடியோ சேனலும் ஒன்று நடத்துறீங்க, தமிழ் ரேடியோ சேனல். அதை பற்றி இப்போ உங்கள் ஒய்ஃபும் அதுக்கு வந்து ஒரு பெரிய பார்ட், ஷி வாஸ் ஆல்சோ an anchor. அந்த 2 பேர் சேர்ந்து தான் பண்ணோம். அது எப்படின்னா, அந்த ரேடியோ வந்து ஆரம்பிக்கும் போது யாருமே தமிழ் ஆரம்பிக்கல. ஏன்னு கேட்டால் யாருமே ப்ராஃபிட்டபுளாக இருக்காது அப்படின்னு பண்ணலன்னாங்க. யாராவது ஆரம்பிக்கணும், அங்கே எல்லாமே நம்ம தான் வாலண்டியர் பண்ணி பண்ணணும். அதனால் எனக்கு என்ன தகுதி இருக்குது, எனக்கு என்ன ட்ரைனிங் இருக்குதுன்னு கொஞ்சம் கூட பார்க்காம தமிழ் ஆர்வம் இருக்குது, தமிழ் பாடல்களில் ஆர்வம் இருக்குது, அதை வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலான்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு பக்கத்து துணையாக எனக்கு சேர்ந்து பண்ணது என்னோட மனைவி விஜயலட்சுமி. ஸோ இது வந்து மிஷிகன் ரேடியோ சார். மிஷிகனில் டெட்ராய்ட்டில் மட்டும் மிஷிகனில் அங்கே எப்படி மாடல் வச்சுருந்தாங்கன்னா, ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் காரை ரன் பண்ணுற மாதிரி 1 ஹவருக்கு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 ஹவருக்குள்ளே நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 15-30 செகண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு ஒரு 10 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு யூ ரெக்கவர் த மணி அண்ட் மேக் சம் ப்ராஃபிட் அது பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணலாம். இது வந்து ஒரு 6 வருஷம் நாங்கள் ஜஸ்ட் வீக்கெண்டில் 1 ஹவர் பண்ணிட்டோம். வீக்கெண்டில் 1 ஹவர் பண்ணிட்டோம். அது மக்களை கேட்க வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் டே வருதுன்னா தண்ணியை பற்றி வந்த பாடல்களாக போட்டு அது மூலமாக தண்ணியை பற்றின புள்ளி விவரங்களை கொடுக்குறது, மக்களுக்கு வாட்டர் அவேர்னஸை கொண்டு வருது, எப்படி அவங்க பண்ணலான்னு அந்த மாதிரி கொடுக்கும்போது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது கல்ச்சரலி ஆல்சோ நீங்கள் எஜுகேட் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் தமிழையும் வளர்க்குறீங்க, அதோட பாடல்களையும் இனிமையாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்ல பிரபலமாக போச்சு. அதில் என்னென்னா 6 வருஷம் நடத்தினோம். அது 6 வருஷத்தில் பாட்டுகளை ரிப்பீட்டே பண்ணாமல் எல்லா இசையமைப்பாளர்களையும் ஈக்குவலாக கலந்து போட்டு அதை பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பாக கொடுத்து பண்ணியிருந்தோம். இது போராதுன்னு நடுவில் என்ன பண்ண ஆரம்பித்தோம், அந்த தெனாலிராமன், மரியாதைராமன், அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து அதை தூய இலக்கிய பாணியில் பேசினா கதையாக இருக்காதுன்னு சொல்லி அதை வழக்கு தமிழில்
எழுதி நான் எழுதி இவங்க அதை நெரேட் பண்ணி ஒரு 200 எபிசோடுக்கு மேலே அது மாதிரி பண்ணியிருக்கோம். அதுவும் பயங்கர பாப்புலராக போச்சு. அது வந்து எல்லா ஐவி லீக் ஸ்கூல்லையும் அது டீச்சிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கால் பண்ணி ரொம்ப நன்னா இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனால அது பல இடத்துக்கு ஐவி லீக் ஸ்கூலுக்கெல்லாம் ஈவன் சிங்கப்பூர் USA எல்லாரும் அவங்களே காண்டாக்ட் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுட்டு இருக்காரு. இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தமிழ் நிறையா படிக்கிறாங்க, பசங்களாம் சரளமாக தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் அதே இது நான் US வந்து இல்லை. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சு பார்த்த மாதிரி ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் பசங்க தமிழ் பேசுவாங்களா? எங்கள் பசங்க தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க எங்களோட. அப்படியே தமிழில் தான் பேசுகிறாங்க. தமிழில் தான் கலக்காம, ஆங்கில வார்த்தை கலக்காமல் சுத்த தமிழில் பேசுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க. ஈவன் பப்ளிக் ஸ்கூலுக்குலாம் நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயானோ ஒரு மியூசிக் கான்சர்ட்டு இல்லை ஸ்கூல் ஃபங்க்ஷன் எதுக்காவது போனாலும் அம்மா நான் வரேன் அப்படின்னு தான் பேசுவாங்க. கூச்சப்படவே மாட்டாங்க. தமிழுக்கு நாங்கள் சொல்லக்கூட இல்லை. அதுக்கு சில உத்திகள் கையாண்டோம். என்னென்னா, அங்கே போகும்போது பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. அவன் நடுவில் ஆங்கிலத்தில் பேசினா அவன் ஃப்ரெஞ்சு பேசுகிற மாதிரி முழிப்போம். ஸோ மச் ஸோ அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது எங்கள் 2 பேரும் உட்கார வச்சு, நீங்கள் 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கீங்க, அவன் ஆங்கிலம் தெரியாமல் இங்கே பழைக்க முடியாது, நான் உங்களுக்கு ஈஸியாக கற்றுத்தரேன். அவன் நினச்சிட்டான் எங்களுக்கு ஆங்கிலமே தெரியாதுன்னு. அந்த அளவுக்கு அவனை ஃபூல் பண்ணி தமிழில் பேச வச்சோம். ஆனால் 2வது பையனுக்கு ஏமாற்ற முடியல. ஆனால் அவன் சொல்லிட்டான், அவனே தமிழ் கற்றுக்கிறான்னா நான் அவனுக்கு சலைச்சவன் இல்லை, நானும் தமிழில் பேசுவேன். அவனே இனிஷியேட்டிவ் எடுத்து கற்று. இப்போ நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க உங்கள் பசங்களோட, அப்போ வந்து தமிழில் தான் பேசுவாங்க. முழுக்க ஒரு வார்த்தை கலப்படம் இருக்காது. ஆனால் அந்த எழுத வாசிக்க மாட்டாங்க, எழுத மாட்டாங்கன்றீங்கன்னு சொல்லுங்க சார். அதுவும் கற்றுக் கொடுத்துருக்கலான்ற வருத்தம் இருக்குது சார். கொடுத்துருக்கலாம். நாங்கள் அப்போ இருந்தபோது அந்த கிரிட்டிக்கல் மாஸ் இல்லை டெட்ராய்ட்டில், அதனால தமிழ் பள்ளிகள்லாம் வரல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த H1Bலாம் 20 வருஷம் 25 வருஷம் இந்த க்ரீன் கார்டுக்கு இழுத்துன்னு போகிறதுனால நிறைய மக்களுக்கு பயம் வந்துடுது. அவங்க வந்து எப்போது அவன் இந்தியாவுக்கு திரும்பி வர வேண்டியிருக்கோம், அப்போ நம்ம பசங்க தவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக முனைப்பாக இப்போ ஏகப்பட்ட தமிழ் பள்ளிகள் வச்சு இங்கே 6ஆம் கிளாஸ் பசங்கன்னா அங்கே 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு அதே அளவுக்கு தமிழில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வர்ற ஜென்ரேஷன் பசங்களுக்கெல்லாம் நல்லா அங்கே தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தேர்வுகள் வச்சு அவங்க பாஸ் பண்ணி பண்ணுறாங்க. கண்டிப்பாக நாம இருப்போம். மிக்க மிக்க நன்றி சார். இந்த உரையாடல் வந்து மிக மகிழ்ச்சியானதாக இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி.